சென்னை தாம்பரம் அடுத்த அகரம் தென்பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள், கடைகள் கட்டப்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர் சந்தானம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடு மற்றும் கடைகளை இடித்து அகற்ற உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை தொடர்ந்து வீடுகளை இடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் சென்றனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வீட்டின் உரிமையாளர்கள் முற்றுகையிட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் சந்தானம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை, உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு செங்கல்பட்டு ஆட்சியர், தாசில்தார் உட்பட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் இன்று 500க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற அதிகாரிகள் திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீஸ்வரன் வீட்டை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் இருந்த ஜெகதீஸ்வரனின் உறவினர்கள் 3வது தளத்தில் நின்று கொண்டு பொருட்களை காவலர்கள் மீது வீசியும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தற்கொலை செய்து கொள்வோம் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் மேலிருந்த குப்பைகளை தீயிட்டு கொளுத்தி கீழே தூக்கி வீசியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாடிக்கு சென்ற போலீசார் அவர்களை மீட்டு கீழே அழைத்து வந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீஸ்வரன் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.